ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்றதுக்கு திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம மித்ரன் தான் இப்போதைக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம வாங்கி ஆசைப்பட்டு விளையாண்ட எல்லா பொம்மையும் அப்படியே கண்ணுக்கு கண்ணார ரசிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம பிள்ளைங்க கேட்டு அழுதாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்கப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம். அது எல்லாத்தையும் தாண்டி முருகன் கோவில் பக்கத்தில் போயாச்சு. இதை பாருங்கள், கும்பாபிஷேகம் வர 19ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கான வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டுருக்கு. அந்த கோபுரத்தோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நடந்து கோயிலோட முன்பக்கத்துக்கு போனோம். உள்ளர வந்துட்டு நிறைய வேலைகள் வந்துட்டு ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. வெளிப்பிரகாரத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த தூண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டு நிறைய ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருக்குது. கோயில் கொடிமரம் பார்த்தாச்சு, தாண்டி உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப கும்பலாக இருந்ததுனால அங்கே மேக்ஸிமம் நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கலை. கோயிலோட உட்பகுதியில் மேக்ஸிமம் வீடியோஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதனால் நாங்கள் அந்த சைடு எதுவுமே எடுக்கல. கும்பலெல்லாம் தாண்டி முருகனை தரிசித்து முருகனோட அருளை வாங்கி மனமார நல்லா வேண்டிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வர்றப்போ அங்கேயும் வந்துட்டு மேலே வந்துட்டு நிறைய சுவரோவியங்கள் வந்துட்டு வரைஞ்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு 6 படை வீட்டில் இருக்கிற முருகன்களோட ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, அப்புறம் பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி 6 படை வீடுகளோட இருக்கிற முருகன் ஓவியம் வந்துட்டு தத்ரூபமாக அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஓவியமே வந்துட்டு நேச்சுரலாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு கோயில் கொடிமரம் அங்கே நின்று நான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியில் வந்தாச்சு. அந்த வெளிப்பிரகாரத்தோட வந்துட்டு அந்த தூண்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிச்சுட்டு வெளியில் அப்படியே ரிலாக்ஸாக நடந்து வந்தோம். 19ஆம் தேதி வந்துட்டு அந்த குடமுழுக்கு அதுக்கானது, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கானது, புனித திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு முருகனை தரிசிச்சுட்டு போங்க. அங்கே இருக்க டாய்ஸ் மேலேயும் ஸ்நாக்ஸ் மேலேயும் தான் எனக்கு ரொம்ப கண்ணாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு வந்துட்டார். நம்ம பசங்க வந்துட்டு எனக்கு அந்த டெடி பியர் பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. எதுவுமே வாங்கி கொடுக்கல, பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். போகிற பக்கமெல்லாம் பொம்மையாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் வரப்போ ஷார்ட்கட்டில் 2 சைடுமே வாழைக்கொலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போனோம். ரொம்ப அப்படியே இயற்கைக்கு நடுவில் போகிறப்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. தைப்பூசம் வந்துட்டு மன நிறைவான ஒரு நாளாக இருந்தது. உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.